இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வாங்க. ஆமா, திடீர் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்றீங்க? ராத்திரி எல்லாம் என் பொண்ணை தனியா விட்டுட்டு ஆளுக்கு கிளம்பி போயிட்டீங்க. வந்துட்டீங்களாங்க? தூங்கி எந்திரிச்சு பார்த்தா உங்களை ஆளை காணோம். போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க காஞ்சிபுரம் போன விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஆமா, சொல்லாம கொள்ளாம நீங்க அவ்வளவு அவசரமா அங்க போனீங்க? ஏதாச்சும் முக்கியமான வேலையா? ஆதியும் பாரதியும் புடவை வாங்க போயிருந்தாங்க. அவங்க புடவை வாங்க போனாங்க, சரி. நீங்க எதுக்கு பாட்டி போனீங்க? அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். அவங்க போனாங்க, சரி. நீங்க எதுக்கு தவக்கல போனீங்க? நான் பாட்டிக்கு உதவியா இருக்கட்டும்னு போனேன். மீனா, இது என்னடி புது கதையா இருக்கு? ஆமா, புடவை எடுக்கிறதுக்கு இம்புட்டு பேரா உதவியா போவாங்க? சரிதான், போனதான் போனீங்க. வெறுங்காய வச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆமா, வாங்கின புடவை எல்லாம் எங்க? அது புடவை வாங்கல. ஏன் பாட்டி, புடவை எடுக்க போயிட்டு ஒரு புடவை கூட வாங்காம வந்திருக்கீங்க? அது எதுவுமே பிடிக்கல, அதனால வாங்காம வந்துட்டோம். சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூம் கூப்பிடுறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க, அவங்க புடவை எடுக்க போனாங்க, சரி. நீங்களும் மித்ராவை எதுக்கு போனீங்க? ஏய், இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஒரு வேலை இருந்துச்சு, போனோம். போதுமா? காஃபி எடுத்துட்டு வா. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டேன். தமிழ், ஆதித்யா வாங்க. என்னம்மா, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? பின்ன ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா எதுவுமே சரியா இல்லையே. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? ஏண்டா அறிவில்ல? எதுக்குடா மூஞ்சி கொண்டு வந்து பக்கத்துல வச்சு பேய் மாதிரி பயமுறுத்துற? அப்பா, பயந்தே போயிட்டேன். இல்லம்மா, நீங்க ஏதோ பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, அதனால தான். ஆமாண்டா, எனக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. கண்டுபிடிங்க. இந்த மாதிரி தருணத்துல நல்லா உட்கார்ந்து யோசிச்சு கண்டுபிடிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். தெரியுமா, நான் உங்களுக்காக சூடா மிளகா பூச்சி போட்டு எடுத்துருவேன்.